வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த இடத்துல கூடியிருக்கிற அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். யோவான் எழுதின புஸ்தகம், சுவிசேஷ புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களில் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்காக, ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில உங்களுக்காகவும் எனக்காகவும் 33 அரை வருடம் வாழ்ந்து கல்வாரி சிலுவையில உங்களுக்காகவும் எனக்காகவும் பாடுகள் பட்டு அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் காட்சி கொடுக்கக்கூடிய காரியங்களை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடைசியாக இயேசு கிறிஸ்து நமக்காக வாழ்ந்தார், நாம் அவரை பின்பற்றி போனோம். ஆனால் இப்பொழுதோ அவர் போய்விட்டார். இனி நம்ம என்ன பண்ணுவது? நாம் நம்மளுடைய தொழிலை செய்ய போகலாம் என்று சொல்லி சீமோன் பேதுரு மீன் பிடிக்கிறதுக்காக நான் போகிறேன் என்று சொன்ன உடனே கூட இருந்த சீசர்கள் நாங்களும் வாரும் என்று சொன்ன உடனே கூட்டிக் கொண்டு மீன் பிடிக்க போன நேரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்பவும் வெளிப்பட்டார். கடற்கரையில் உட்கார்ந்திருக்கும் பொழுது அவர்கள் வெளிப்பட்டு கேட்கக்கூடிய காரியம்தான், போஜனம் பண்ணி கொண்டிருக்கும் போது கேட்கக்கூடிய காரியம்தான், சீமோனாகிய யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களில் அதிகமாக என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். ஹல்லேலூயா. அன்பாய் இருக்கிறாயா என்று உங்களிடம் தேவன் கேட்கிறார். சீமோனிடம் 3 டைம் தேவன் கேட்டார். சீமோனாகிய பேதுருவிடம் 3 டைம் தேவன் கேட்டார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? ஆமாண்டவரே, நான் அன்பாய் இருக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். என் ஆட்டுக்குட்டியை மேய்க்கிறாயா என்றார். 2வதாகவும் கேட்டார், என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? ஆமாண்டவரே, அதை நீர் அறிவீர் என்று சொன்ன உடனே, என் ஆடுகளை மேய்ப்பாயா என்று கேட்டார். 3வது கடைசியாக கேட்கும் பொழுது துக்கப்பட்டு கொண்டு, ஆண்டவரே, நீர் அறிவீர் நான் உண்மை நேசிக்கிறேனா இல்லையா என்பதை என்று சொன்னார். உடனே என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற உங்களுக்கும் இந்த கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களிடம் கேட்கக்கூடிய காரியம் என்னவென்றால், நீ இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறாயா? பாடுகள் வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறாயா? கஷ்டங்கள் வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறாயா? தனிமையான வாழ்க்கை வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறாயா? உபத்திரவங்கள் வரும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறாயா? கண்ணீர்கள் வரும் பொழுது, தரித்திரம் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது, பொய்யாக உன் மேல சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறாயா? என்னிடத்தில் எப்படி நீ அன்பு கூறுகிறாயோ அதே போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவா என்று சொன்ன வசனத்தின்படி நீ அவரை எப்படி நேசிக்கிறாய்? சந்தோஷத்தை கொடுக்கும் பொழுது மட்டும் அவரை நேசிக்கிறோம். அவர் உற்சாகத்தை கொடுக்கும் போது மட்டும் நேசிக்கிறோம். உதவிகள் செய்யும் போது மட்டும் அவரை நேசிக்கிறோம். ஆனால் உபத்திரவங்கள், கண்ணீர்கள், கஷ்டங்கள், பாடுகள் வரும் பொழுது நீ அவரை நேசிக்கிறாயா இல்ல முறுமுறுக்கிறாயா இல்ல அவரை வெறுத்து போகிறாயா என்று தேவன் கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சீமோன் பேதுரு, இனி நமக்கு யாருமே இல்லை, அவ்வளவுதான், நம்ம வேலையை செய்ய போலாம், என்னை அழைச்ச அழைப்பை மறந்துட்டு நம்மளுடைய அழைப்பு வித்தியாசமானது என்பதை மறந்துட்டு நம்ம மீன் பிடிக்கிற வேலைக்கு பழைய காரியத்துக்கே போகலாம். இனி அவ்வளவுதான், நம்ம தன்மையான வாழ்க்கை, நீ கஷ்டப்பாடு, இயேசுன்னு ஒண்ணுமே கிடைக்கல, நீ அவ்வளவுதான், நம்ம போயிடலாம் அப்படின்னு இருந்த நேரம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிறார். இன்றும் உங்களுக்கு அதுதான் ஆண்டவர் கேட்கிறார். சந்தோஷமாக இருக்கும் பொழுது, நாம் கூட இருக்கிறதை நீ அறிந்த பொழுது, எல்லா உதவிகளும் வந்த பொழுது, ஆகாரம் வந்த பொழுது, காசு வந்த பொழுது, பொருட்கள் வந்த பொழுது, உற்சாகம் வந்த பொழுது, நீ எப்படி நேசித்தார்?
வியாதி நீங்கிற போது என்னை எப்படி நேசித்தார். இன்னைக்கு அதே பாடுகள், கஷ்டங்கள், தனிமையான வாழ்க்கை இருக்கும் பொழுது என்னை நேசிக்காமல் என்னை விட்டு போவது ஏன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னிடம் கேட்கிறார். நீ அவரை நேசிப்பாய் என்றால் முழு இருதயத்தோடு அவரை மட்டும்தான் தேடுவாய். ஆமென். முழு பலத்தோடு அவரை மட்டும்தான் தேடுவாய். மனித உறவுகளை தேட மாட்டாய். மனிதர்களை நீ நேசிப்பாங்க, அவங்க இருந்தா எனக்கு என் வாழ்க்கை நல்லா இருக்கும், அவங்க இருந்தா நான் பெஸ்டாக இருப்பேன், அவங்க இருந்தா நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று அவர்களை தேடி போக மாட்டாய். பாவத்தை தேடி போக மாட்டாய், அக்கிரமத்தை தேடி போக மாட்டாய், உலக ஆசைக்கு போக மாட்டாய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கும் பொழுது அவரின் ஆடுகளை மேய்ப்பாய், அவரின் சொல்லை கேட்பாய், அவரின் விருப்பத்தின்படியே நடப்பாய். அன்று பேதுருவிடம் ஆண்டவர் தான் கேட்கிறான், ஐயா நான் இல்லைன்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போறியே, என்னை நேசிக்கிறாயா? ஆம் ஆண்டவரே, நான் உண்மை நேசிக்கிறேன். அப்படி என்றால் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா? அப்படி என்றால் என் ஆடுகளை மேய்ப்பாயா? அப்படி என்றால் என் ஆடுகளை மேய்ப்பாயா? என் சொல்லை கேட்பாயா என்ற அர்த்தம். என்னை நேசிக்கிறாய் என்றால் என் விருப்பத்தின்படியே நீ நடப்பாயா என்று கேட்கிறாய். நான் எப்படி பாடுபட்டனோ, நான் எப்படி கஷ்டப்பட்டனோ, அதே போல நீ பாடுபட்டு கஷ்டப்பட்டு எனக்காகவும் உனக்காகவும் நீ வாழாமல் இந்த ஜனங்களுக்காகவே வாழ்வாயா என்று அதனுடைய அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் உங்களிடம் கேட்கிறார். ஒருவேளை இவ்வளவு நாள் வரைக்கும் உங்க விருப்பப்படி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம். ஆண்டவர் அற்புதம் செஞ்சா ஆண்டவர் தேடி வருகிறவர்கள் அற்புதம் செய்யாமல் இருக்கும்போது எங்க எனக்கு செஞ்சா என்று சொல்லி போய் கொண்டிருந்திருக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு டைம் கொடுக்கிறார். ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்கிறேன், உன் விருப்பப்படியே நான் வாழ்றேன்ப்பா, உன் சித்தப்படியே வாழ்றேன். பாடுகள் வரும்பொழுது உண்மை நேசிக்கிறேன், உபத்திரவம் வரும்பொழுது உண்மை நேசிக்கிறேன், உன் சொல்லை மாத்திரம் கேட்டு நான் நடக்கிறேன். தரித்திரம் வரும்போது உன் சொல்லை மட்டும் கேட்கிறேன். மனிதரின் அன்பை தேட மாட்டேன், உம்முடைய அன்பு எனக்கு போதும், நீ மாத்திரம் இருந்தால் போதும், நான் இந்த உலகத்தில் ஜெயிப்பேன் என்று சொல்லி அவரிடம் சரணடைங்க. அவர் உங்களை பார்த்துக் கொள்வார், அவர் உங்களை நடத்துவார், எல்லா தேவைகளும் இந்த உலகத்தில் சந்திப்பார். ஏனென்றால் பூமியும் அது நிறைவும் அவருக்குரியது. வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவரிடம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. உம்மை மாத்திரம் நேசிப்பேன். கஷ்டம் வந்தால் உம்மை மாத்திரம் நேசிப்பேன். வியாதி வந்தால் உம்மை நேசித்து முழு இருதயத்தோடு உம்மை தேடுவேன், முழு பலத்தோடு உம்மை தேடுவேன். பணம் வந்தால் உம்மை தேடுவேன், பணம் வரவில்லை என்றாலும் தேடுவேன். துக்கம் வந்தால் உம்மை தேடுவேன், துக்கம் வரவில்லை என்றால் உம்மை தேடுவேன். தரித்திரம் வந்தாலும் தேடுவேன், தரித்திரம் வரவில்லை என்றாலும் தேடுவேன். சந்தோஷம் வந்தாலும் தேடுவேன், கண்ணீர் வந்தாலும் உம்மை தேடுவேன். இயேசுவே, என் ஆவி ஆத்துமா உம்மை மாத்திரம் நேசிக்கும், உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கும். எந்த ஒரு மனிதனையும் பார்க்காது, எந்த ஒரு பாவ கிரியைகளையும் நான் செய்ய மாட்டேன் என்று ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அவர் உங்களை நடத்துவார். வார்த்தை மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.